வணக்கம் மாணவ செல்வங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நாம் இன்னைக்கு 7வது பாடமான ஹாய் என்ன சுவை அப்படிங்கிற பாடத்தில் அடுத்த வகுப்பில் இருக்கோம் இல்லையா? ஒரே கணக்கு வகுப்பாக வந்துட்டு இருக்கு இல்லையா? நீங்கள் வீட்டில் ஒரு கணித ஆய்வகம் அந்த பொருட்களை எல்லாம் செய்ய தொடங்கியாச்சா? கொஞ்சம் பேரெல்லாம் செய்திருப்பீங்க இல்லையா? அதில் விளையாட்டு நோட்டுகள் எல்லாம் இருக்குமே, அதையெல்லாம் எடுத்து தயாராக வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி நோட்டுகள் வச்சுட்டாக்கும் கணக்கெல்லாம் செய்கிறோம். சரியா? இருக்கிறவங்க அதை வச்சு செய்யுங்க, இல்லாதவங்க அதை செஞ்சு முடித்த பிறகு அது மாதிரி உள்ளதெல்லாம் கவனிச்சுட்டு அது மாதிரி செஞ்சு பாருங்கள். சரியா? நம்ம மதியழகன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வகுப்பில் நம்ம 7வது படத்தில் தொடங்கினதும் மதியழகனை பார்த்தோமே. அவனோட வீட்டில் விருந்தாளிகள் எல்லாம் வர்றாங்க இல்லையா? மீனா மாமி வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் விருந்து வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? வீட்டு தோட்டத்துலேருந்து கொஞ்சம் காய்கறிகளெல்லாம் கொண்டு வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆனாங்க இல்லையா? நம்ம காய்கறிகள் மட்டும் போதுமா சமைக்கிறதுக்கு? இல்லை இல்லையா? வேறு பொருட்களெல்லாம் வேணும். சாதம் வடிக்கணும், பாயசம் வைக்கணும், பப்படம் வேணும், பழம் வைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பொருட்களும் கூட வேணும் இல்லையா? அறுசுவை உணவுன்னு சொன்னால் இதெல்லாம் இருக்கணும். நம்ம மதியழகனோட வீட்டில் இப்படி விருந்துக்கெல்லாம் அவங்க தயாராக இருக்கும்போது கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா ஒரு லிஸ்டெல்லாம் எழுதி இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கடைக்கு அனுப்புகிறாங்க. மதியழகனும் மதியழகனோட அப்பாவும் கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போய் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு இடையில் உள்ள உரையாடலை நம்ம கேட்கலாம். மதியழகா, கடைக்கு போகலாம் வா. சரிப்பா. நான் இந்த கடைக்குள் நுழையலாம். வாங்க வாங்க, என்ன வேணும்? எங்களுக்கு 2 கிலோ அரிசியும் 1 கிலோ சீனியும் 1 கிலோ வெங்காயமும் வேணும். விலைகளை தெரிந்து கொள்ள விலை விவரப்பட்டியல் இங்கே உள்ளதா? விலை தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு விலை தெரிஞ்சுக்கணும்னா இங்கே விலை விவரப்பட்டியல் இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. அப்பா, கிலோகிராமா? என்ன அது? பொருட்களை நம்ம தூக்கி பார்க்கறது கையால தானே? பொருட்களை இந்த தராசுல போட்டு தூக்கி பார்த்தா கிடைக்கக்கூடிய அந்த அளவை தான் கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்களை நம்ம தூக்கி பார்க்கறது கையால தானே? இல்லை இல்லை, பொருட்களோட எடையை அறியும் கருவி இந்த தராசு என்பதாகும். இதோ இது போன்ற தராசுகளில் பொருட்களை தூக்கி பார்த்து எடையை கண்டுபிடிக்கலாம். ஓ, அப்படியா? சரிப்பா, பொருட்களை நம்ம வாங்கலாம். பொருள் வாங்கணும்னா நம்ம கடைக்கு போகிறோம். அப்போ கடையில் பாருங்கள், ஆஹா எவ்வளோ பெரிய கடை இல்லையா? அந்த கடையில் என்னென்ன தெரியும்? பொருட்கள் எல்லாம் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பொருளெல்லாம் தூக்கி பார்க்குற ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அதோட பேர் என்னவாக்கும்? நம்ம பொருளெல்லாம் கையில் தூக்கி பார்க்குறது அப்படின்னாக்க போன வகுப்பில் படித்தோம் இல்லையா? எடை பார்க்க உபயோகிக்கும் ஒரு கருவியாக்கும். இதோ தெரியுது படத்தில், தராசு. அப்போ இது பல வகையான தராசு நீங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி 2 தட்டுள்ள தராசு பார்த்துருப்பீங்க. அப்புறம் சதுரமான வடிவில் அந்த எண்கள் எவ்வளோ கிலோ அப்படிங்கிறது எழுதின ஒரு தராசை பார்த்துருப்பீங்க. இது மாதிரியெல்லாம் தராசு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போ நம்ம விருந்தினரை உபசரிப்பது நம்மளுடைய பழக்கம். விருந்தினர்களை நம்ம அழைத்து அவங்களுக்கு விருந்து வைப்பது நம்முடைய பண்பாடு. அதேமாரி மதியழகனோட வீட்டில் மீனா மாமி விருந்துக்கு வர்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க? கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனால் அங்கே பொருட்கள் எல்லாம் அடுக்கி வைக்கிறதெல்லாம் பார்த்தாங்க இல்லையா? அப்போ கடையில் உள்ளவங்களுக்கு என்ன பேர்? விற்பனையாளர். நம்ம வாங்க போகிறவங்கள என்ன சொல்லணும்? வாடிக்கையாளர். அப்புறம் கடைக்காரர், கடையோட சொந்தக்காரரும் இருப்பார் இல்லையா? பின்ன அங்கே வேற என்ன இருக்கும்? விற்பனை பட்டியல் இருக்கும், விலை விவர பட்டியல். அதாவது பொருளோட பேரும் அதனுடைய விலைகளும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். பாருங்கள், நான் ஒரு விலை விவர பட்டியலை இங்கே காட்டுறேன், பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு விலை விவர பட்டியலும் அங்கே இருக்கும். பின்ன வேற என்ன இருக்கும்? பொருள் எடை பார்க்கக்கூடிய தராசு, அந்த இயந்திரம் இருக்கும், கருவி இருக்கும். அப்போ கடைக்கு போனால் நாம் என்ன செய்யணும்? பொருளை இப்படியே பார்ப்போம் இல்லையா? எல்லா பொருளும் பார்த்தோம். வாங்கக்கூடிய பொருட்களோட பெயர் எழுதி ஒரு பட்டியல் நம்மகிட்ட இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம இந்த பொருளோட விலை என்ன இருக்கும் அப்படின்னு விலை விவர பட்டியலேருந்து கண்டுபிடிச்சு அப்புறம் நம்ம இந்த பொருளெல்லாம்
கடைக்காரர்கிட்ட சொல்லுவோம். கடைக்காரர் என்ன சொல்லுவார்? எங்கே என்னென்ன வேணும் அப்படின்னு தானே கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம பொருளோட பேர் சொன்னால் அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க? எவ்வளவு வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? 2 அரிசி போதும், 3 வெங்காயம் போதும் சொன்னால் போதுமா? இல்லை, அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவோம்? கிலோ அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் குழந்தைங்களா? கிலோ இல்லையா? அப்போ கிலோன்னு சொன்னால் அரிசியோட இதை வந்து கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம். கிலோகிராமை தான் கிலோன்னு சொல்கிறது. இப்போ கிலோகிராமை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இந்த மாதிரி எடைக்கற்கள் தான் கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ கிலோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம தூக்கி பார்க்குற அந்த பொருளுடைய அளவு இல்லையா? அதைத்தான் கிலோகிராமில் நம்ம சொல்கிறோம். அப்போ குறைஞ்ச பொருட்களை வந்து கிலோகிராமில் சொல்ல மாட்டாங்க. எதில் சொல்லுவாங்க? கிராம் அப்படிங்கிற அளவில் சொல்லுவாங்க. நம்ம மதியழகனும் அவனுடைய அப்பாவும் கடைக்கு சென்று அவங்க என்னென்ன பொருள் வாங்கினாங்க உங்களுடைய பாடப்பகுதியில் 123வது பக்கத்தில் பாருங்கள். மேலே மதியழகனும் அவனுடைய அப்பாவும் வாங்கிய பொருட்கள் எவை கொடுத்துருக்காங்க. என்னென்ன பொருட்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மதியழகனும் அப்பாவும் வாங்கிய பொருட்கள் எவை? அவை ஒவ்வொன்றின் விலை என்ன? அரிசி 2 கிலோகிராம் ஒரு பெட்டி கொடுத்துருக்காங்க. சீனி 1 கிலோகிராம் இன்னொரு பெட்டி கொடுத்துருக்காங்க. வெங்காயம் 1 கிலோகிராம் இன்னொரு பெட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்த விலை என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்கணும். விவர பட்டியலை பாருங்கள். அதில் விலை கிலோகிராமில் விலை அப்படிங்கிற ஒரு பெட்டி தெரியுது. அது கீழே ஒவ்வொரு பொருளோட விலை எதில் கொடுத்துருக்காங்க? ரூபாயில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரூபாய்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இங்கே காட்டுறேன் பாருங்கள். ரூபாய் நோட்டுக்களை இந்த மாதிரி 1 ரூபாய் நாணயம் தெரியுதா? இது ரூபாய் நோட்டில் நாணயம் சொல்லுவாங்க. அப்புறம் 50 பைசா தெரியுதா? இதுவும் நாணயம். அப்புறம் 2 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம் அதனுடைய நோட்டு. அடுத்து 10 ரூபாய் நாணயம் அதனுடைய நோட்டு, 10 ரூபாய் நோட்டு. அப்புறம் 20 ரூபாய் நோட்டு, இது 50 ரூபாய் நோட்டு, இது 100 ரூபாய் நோட்டு, இது 500 ரூபாய் நோட்டு, இது 2000 ரூபாய் நோட்டு. 200 ரூபாய் நோட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுவும் 10 ரூபாய் நோட்டும் ஒரே நிறம் இல்லையா? நமது இந்திய நாட்டின் நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் ரூபாய் மற்றும் பைசா. இப்போ ரூபாயை நம்ம ரூ அப்படின்னு சொல்லலாம், பைசாவை பை அப்படின்னு சுருக்கமாக நாம் என்ன செய்யலாம்? எழுதலாம். எழுதும்போது அப்படி ரூபாய்னே எழுத வேண்டியன்னு இல்லை, ரூன்னு எழுதினாலும் போதும், பைசாவை பை என்று எழுதினாலும் போதும். இப்போ நாம் இன்றைக்கி கடைக்கு செல்வோம் அப்படிங்கிற 122வது பக்கத்தில் நம்மளுடைய மதியழகனும் அப்பாவும் கடைக்கு போயிருக்காங்க. பொருள் எல்லாம் வாங்கியாச்சு இல்லையா? அந்த வாங்கின பொருள் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 1 கிலோ அரிசியின் விலை எவ்வளவு நமக்கு தெரியணும். விலை விவர பட்டியலில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்தது. 1 கிலோ அரிசியின் விலை 35 ரூபாய் கொடுத்துருக்காங்களா? அப்போ அந்த 35 ரூபாயை வச்சு நம்ம 2 கிலோ அரிசியின் விலையை கண்டுபிடிக்கணும். இப்போ நோட்டில் வேகமாக எழுதி கொள்ளுங்க. 2 கிலோ அரிசியின் விலை எவ்வளவு? என்ன செய்யணும்? 35 ரூபாயையும் 35 ரூபாயையும் 2 தடவை கூட்டணும். அப்போ வேகமாக செய்கிறது எப்படி? எழுதி கூட்டி பார்க்கணும் இல்லையா? எழுதி கூட்டி பார்க்கலாமா? 35 கூட்டல் 35 நோட்டில் எழுதி கொண்டீங்களா? இதில் எதெல்லாம் கூட்டணும்? ஒன்றுகள் இடத்துல 5 ஒன்றுகளும் மேலே, கீழே 35 மறுபடியும் வேறொரு 5 ஒன்றுகளும் இருக்குது. அப்போ 5 ஒன்றுகளையும் 5 ஒன்றுகளையும் கூட்டுங்களேன். இப்போ 5 5 எவ்வளவு? 10. 10ன்னு கிடச்சிது இல்லையா? ஒரு 10 கிடச்சிருச்சு. அதில் ஒன்றுகளே இல்லை, 10 ஒன்றுகள் 10 தான். 10 அப்படிங்கிற ஒரு எண் கிடச்சிருச்சு. அடுத்தது 10கள் எவ்வளவு இருக்குது மீதி? இனி எவ்வளோ இருக்குது மீதி? இனி எவ்வளோ இருக்குது? ஒரு 3 10ம் இனி ஒரு 3 10ம் எவ்வளோ 10 ஆயிடுச்சு? 6 10. அப்போ 60. இப்போ ஏற்கனவே நமக்கு ஒரு 10 கிடச்சிருக்கு, இப்போ 60ம் கிடச்சிருக்கு. 60ம் 10ம் எவ்வளவு? 70. இப்போ எவ்வளோ ரூபாய் கிடச்சிட்டு? 2 கிலோ அரிசியின் விலை எவ்வளவு? 70 ரூபாய். 2 கிலோ அரிசியின் விலை, அதுக்கு நேராக நீங்கள் என்ன எழுதணும்? 70 ரூபாய். அடுத்தது 1 கிலோ சீனியின் விலை 31 ரூபாய். 1 கிலோ வெங்காயத்தின் விலை 34 ரூபாய். இப்போ நமக்கு மொத்தம் காணணும்னா என்ன செய்யணும்? 3 எண்களையும் கூட்டணும், 3 விலையையும் கூட்ட வேண்டும்.
இப்போ வரிசையாக ஒன்று கீழே ஒன்று எழுதி கொள்ளுங்கள். 3 விலைகளையும் எழுதி கொள்ளுங்கள். நமக்கு ஒன்றுகளும் பத்துகளும் அப்படின்னு பிரித்து ஒரு பட்டியலில் நம்ம இதை எழுதினா மிக எளிமையாக கணக்கு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். குழந்தைகளே, அப்போ ஒன்றுகளில் கூட்டினால் என்ன கிடைத்தது? 70 உள்ள 0, 31 உள்ள 1, 34 உள்ள 4 ஒன்றுகள். இப்போ 4 ஒன்றும் 1 ஒன்றும் 5 ஒன்றுகள். 0 சேர்த்தனாலும் அதே எண் தான் கிடைக்கும். இப்போ 5 ஒன்றுகள் கிடைச்சது. அப்போ 10களை கூட்டி பாருங்க. 7 10 3 10 3 10. 7 3 என்னென்னு படிச்சிருக்கீங்க? 10. 10 3 13. இப்போ விலை எவ்வளோ கிடைச்சது? மொத்தமாக 135 ரூபாய் கிடைச்சது. இப்போ மொத்தமாக இவங்க பொருள் வாங்கின போது 135 ரூபாய் ஆனது. இப்போ 135 ரூபாய் விலையுள்ள இந்த பொருட்களை வாங்கினதும் கடைக்காரர் உடனே என்ன செய்வார்? இந்த பொருளோட விலையெல்லாம் எழுதி ஒரு விலைச்சீட்டை நமக்கு தருவாங்க. அதே மாதிரி விலைச்சீட்டை பாருங்கள். விலைச்சீட்டு இப்படி இருக்கும். இந்த விலைச்சீட்டில் 135 ரூபாய்ன்னு இருக்கு இல்லையா? இந்த விலைச்சீட்டை மதியழகனுடைய அப்பாவிடம் கடைக்காரர் கொடுத்தார். ஒரு கடைக்கு போனால் நம்ம கண்டிப்பாக விலைச்சீட்டை வாங்கியிருக்கணும். குழந்தைங்களே, அப்போ இந்த விலைச்சீட்டில் மொத்தமான விலை 135 ரூபாய்ன்னு இருக்குது. ஆனால் கடைக்காரரிடம் மதியழகனின் அப்பா கொடுத்தது எவ்வளவு பாருங்கள். 100 ரூபாய் நோட்டும் 50 ரூபாய் நோட்டையும் மதியழகனின் அப்பா கடைக்காரரிடம் கொடுத்தார். ஆனால் கொடுக்க வேண்டிய விலை எவ்வளவு? 135 ரூபாய். கூடுதலாக குறைவா? 150 விட குறைவு இல்லையா? அப்போ மீதி அந்த கடைக்காரர் கொடுத்துருக்கணும் இல்லையா? எவ்வளோ கொடுத்துருப்பாரு? விட கண்டுபிடிச்சாச்சா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? மனசுலேயே செஞ்சு பார்த்தீங்களா? பரவாயில்லையே, குழந்தைங்க ரொம்ப முன்னேறி இருக்காங்களே. டான் பதில் சொல்கிறீங்க. சரி, தெரியாதவங்க கவனிச்சுக்குங்க. 150 நம்ம 135 குறைத்தால் இது எவ்வளோ கிடைக்கும்? அதுதான் அந்த விடை. சொன்னவங்க கரெக்டாக இது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கழிச்சு பார்க்கலாமா? எழுதி கொள்ளுங்க நோட்டில். 150 கழித்தல் 135 அடியில் ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ 150லேருந்து 135 கழிக்கணும். அப்போ அதுக்கு வேறொரு முறையில் நம்ம 135 கூட எவ்வளோ சேர்த்தனா 150 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாலும் போதும் இல்லையா? 135க்கு பக்கத்தில் உள்ள ஒரு எண் எது? ஒரு 0 வருது. 140 இல்லையா? எவ்வளோ சேர்த்தனா 140 வந்தது? 5 சேர்த்தனா 140 வந்தது. அப்போ 5 ரூபாய் எடுத்துக்கோங்க. 5ன்னு அங்கே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 140 ஆச்சு இல்லையா? இனி எவ்வளோ ரூபாய் சேர்த்தனா 150 வரும்? 140 கூட 140 கூட இனி ஒரு 10 ரூபாய் சேர்த்தனா 150 ஆச்சு இல்லையா? அப்போ 10 ரூபாயும் வச்சுக்கோங்க. 10யும் 5 இப்போ கூட்டி பாருங்கள். 15. இது மனக்கணக்காக நம்ம செய்யக்கூடிய வேகமான முறை இல்லையா? இதுக்கு பதிலாக நம்ம எழுதி செய்கிறதா இருந்தால் எப்படி செய்யலாம்? எப்படி செய்யலாம்? ஒன்றுகள் இடத்துல 0 தான் இருக்குது, கீழே 5 தான் இருக்குது. 0விலிருந்து 5 குறைக்க முடியாது. பக்கத்தில் 5 10கள் இருக்குது. 5 10களை பிரித்தா 10 10ஆக பிரித்தா 5 10களில் ஒரு 10 எடுத்து நம்ம ஒன்றுகளாக மாற்றினால் நம்ம 5 ஒன்றுகளை கழிக்க முடியும். 10 ஒன்றுகளிலிருந்து 5 ஒன்றுகள் குறைச்சா எவ்வளோ கிடைக்கும்? 5 ஒன்றுகள். இப்போ 5 10கள் இடத்துல இப்போ 4 10கள் தான் இருக்குது. 4 10களிலிருந்து 3 10களை குறைத்தால் ஒரு 10. ஒரு 100லேருந்து ஒரு 100 0. இப்போது விடை என்ன கிடைத்தது? 15 ரூபாய். சரிதானே? இது மாதிரி நீங்கள் கணக்கு செய்யலாம். இப்போ 15 ரூபாயாக்கும் அவங்க கையில் இருக்குது. கடைக்காரர் அப்போ இது மாதிரி கொடுத்துருப்பாங்களா? பாருங்கள், ஒரு 10 ரூபாயும் ஒரு 5 ரூபாயும் 15 ரூபாய். மீதி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ மீதி இருக்கும் அப்படிங்கிற பதில் எழுதிக்கிங்க புத்தகத்தில். எவ்வளோ ரூபாய் அப்படின்னு கேட்டால் எத்தனை ரூபாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் 15 ரூபாய் என்று எழுதி கொள்ளுங்கள். குழந்தைகளை இப்போ விருந்து வைக்க மதியழகனும் அவனுடைய அப்பாவும் பொருட்களெல்லாம் வாங்கி இப்படி விலை வரும்போது இவனுக்கு நல்ல தாகமாக இருந்தது. அப்போ ஏதாவது தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இளநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ இளநீரெல்லாம் குடிச்சிட்டாங்க. இளநீர் குடித்து முடிச்சதும் அவனுக்கு இப்படியே பார்க்கும்போது அங்கே ஒரு புத்தக கடை தெரிஞ்சது. அப்போ புத்தகங்கள் படிக்கிறது நல்ல பழக்கம் தானே. அவனுக்கு புத்தகம் வாங்க மிகவும் ஆசையாக இருந்தது. அப்போ அப்பாவிடம் அப்பா எனக்கு புத்தகம் ஒன்று வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு புத்தக கடைக்கு போகிறாங்க. புத்தக கடைக்கு போயிட்டு புத்தகமெல்லாம் வாங்கிட்டாங்க. அப்போ வாங்கின போது புத்தகத்தோட விலை 50 ரூபாய். ஒரு புத்தகத்தின் விலை 50 ரூபாய். இப்போ 50 ரூபாயை அவங்க அப்பா சில்லறையாக கொடுத்தாரு. 50 ரூபாய் நோட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, பார்த்தீங்களே இப்போ அதே மாதிரி 50 ரூபாய் நோட்டுக்கு பதிலாக அது என்னோட சில்லறையாக கொடுத்தாங்க. அப்போ 50 ரூபாயை எப்படியெல்லாம் சில்லறையாக கொடுத்துருப்பார் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் நோட்டில் வேகமாக ஒன்று எழுதுங்க. அப்போ அதோட தலைப்பு என்ன நீங்கள் எழுதுங்களேன்? சில்லறை ஆக்குவோம், சில்லறை ஆக்குவோம் அப்படின்னு எழுதிக்கிங்க. எழுதிட்டு இந்த 50 ரூபாய் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே 50 ரூபாய் எந்தெந்த ரூபாய்கள் சேர்ந்தால் 50 ரூபாய் ஆகும் அப்படிங்கிறத அதுக்கு கீழே எழுதுங்க. பாருங்கள், என் கையில் இப்போ 50 ரூபாய் இருக்குது, தெரியுதா? 50 ரூபாய். இதுக்கு பதிலாக ஒரே மாதிரியான 5 நோட்டுகளை எடுத்து இப்போ நான் காமிக்கிறேன். அது 50 ரூபாய். அப்போ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி எடுத்துக்கணும், சரியா? 5 10 ரூபாய் நோட்டுகள், 5 10 ரூபாய் நோட்டுகள் சேர்ந்தால் 50 ரூபாய். 5 10 ரூபாய் நோட்டுகள் சேரும்போது 50 ரூபாய். வேறொரு முறையில் நம்ம 50 ரூபாயை காட்டலாமா? பாருங்க, இதோ ஒரு 20 ரூபாய், இனி ஒரு 20 ரூபாய், இனி ஒரு 10 ரூபாய். எவ்வளோ ஆச்சு? 50 ரூபாய், சரிதானே? இப்படி வித்தியாசமான முறையில் நம்ம 50 ரூபாயை கண்டுபிடிக்க முடியும், சில்லறையாக்க முடியும் இல்லையா? அப்போ இது மாதிரி நீங்கள் உங்கள் பாடப்பகுதியில் பாருங்கள், சில்லறையாக்கோன்னு இருக்கு இல்லையா? 123ஆம் பக்கம் பாருங்கள், சில்லறையாக்கோன்னு கொடுத்துருக்கா. அதில் 100 ரூபாயை எப்படியெல்லாம் அவங்க சில்லறையாக்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாம் தெரியுது இல்லையா? அதில் எந்தெந்த ரூபாய் நோட்டுகளை எடுத்தாச்சு 100 ரூபாயாகும், இல்லைன்னா ஒரே மாதிரி நோட்டுகளை எடுத்தாலும் 100 ரூபாயாகும் இல்லையா? அது மாதிரி உள்ளதை கண்டுபிடிச்சு உங்கள் ஆசிரியருக்கு அனுப்ப மறக்க வேண்டாம். குழந்தைங்களே, இந்த மாதிரி விளையாட்டு நோட்டுகளை வச்சு நீங்கள் இது மாதிரி உள்ளதை கண்டுபிடிக்கலாம், சரியா? இதே மாதிரி வேறொரு கணக்கு பாருங்கள், 124வது பக்கம். ராணியோட வீட்டில் அவங்க அம்மாவை இதே மாதிரி பொருட்களை ஏதோ தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனே போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க இல்லையா? அவசரமாக இப்போ விருந்தாளிங்க வந்தாங்கன்னா என்ன செய்வோம்? அவசரமாக சமைப்போம். அப்போ வழக்கும் பொருள், ஓ இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை. உடனே குழந்தைங்கிட்ட என்ன சொல்லுவாங்க? அம்மா போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வாப்பா, இல்லைன்னா வாங்கிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன செய்வோம்? அம்மாவுக்கு எல்லாம் உதவி செய்யணுமே. அப்பா அம்மாவுக்கு நம்ம உதவி செய்த குழந்தைங்க கண்டிப்பாக உதவி செய்யணும். அது மாதிரி நம்ம ராணிகிட்டையும் அவங்க அம்மா கடைக்கு போய் கொஞ்சம் இந்த மாதிரி பொருள் தீந்துருச்சு, நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் ராணி கடைக்கு போகிறான். இவங்க போனால் அதே கடைக்கு தான் இவளும் போயிருக்கா. அப்போ அவளோட அம்மா என்னென்ன பொருள் வாங்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களோட பாடப்பகுதியில் ராணி வாங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பாருங்கள், இதில் ராணி வாங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வத்தல் 1 கிலோகிராம், வெங்காயம் 1 கிலோகிராம். ராணி எத்தனை ரூபாய் கொடுக்க வேண்டும்? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அங்கே தான் விலை விவர பட்டியல் இருக்கே, பாருங்கள். விலை விவர பட்டியலில் வத்தல் 1 கிலோவோட விலை என்ன? 75 ரூபாய் இல்லையா? ராணி வாங்கியது வத்தல் 1 கிலோகிராம், வெங்காயம் 1 கிலோகிராம். அதோட விலை 75ஐயும் 34ஐயும் கூட்டணும் இல்லையா? கூட்டினா என்ன கிடைக்கும்? 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 9, 7 3 கூட்டினா 10. 109 ரூபாய். அது ராணி எப்படியெல்லாம் கொடுத்துருப்பா 109 ரூபாயை கடைக்காரரிடம் அப்படின்னாக்கா அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. ரூபாய் நோட்டுகளும் நாணயங்களுமாக எதெல்லாம் கொடுத்துருப்பா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியுமா? கண்டுபிடிச்சு பாருங்கள். கண்டுபிடிச்சிட்டு இதையெல்லாம் உங்களை ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க மறக்க வேண்டாம், சரியா குழந்தைங்களா? செய்வீங்க தானே? நம்மளோட மதியழகனோட வீட்டில் மதியழகனுடைய மாமி மீனா மாமி மறுநாள் விருந்துக்கு வர்றாங்க சொல்லிட்டு இவங்க காத்திருக்காங்களே, எல்லாம் செய்து காத்திருக்காங்க. மாமி வந்ததும் மாமி கையில் ஏதோ ஒரு பொட்டலம் இருக்குது. அது நம்மளுடைய மதியழகன்கிட்டையும்
வேணிக்கிட்டையும் கொடுத்தாச்சு. அவங்க 2 பேரும் அதை திறந்து பார்க்குறாங்க. ஆஹா, அங்கே உள்ள என்னென்னமோ பொருட்கள் எல்லாம் இருந்தது. என்னென்ன பொருட்கள் இருந்தது? மீனா மாமி வந்தபோது அப்படிங்கிறது 124வது பக்கத்தில் இருக்கு இல்லையா? அந்த பாடப்பகுதி நான் வாசிக்கிறேன். நீங்கள் அப்படியே என் கூடவே பார்த்துட்டு வாங்க, முடிஞ்ச வாசிக்கவும் செய்யுங்க. மீனா மாமி வந்த பொழுது. அடுத்த நாள் காலை மீனா மாமி வந்தார்கள். மதியழகனுக்கும் வேணிக்கும் ஒவ்வொரு பொட்டலத்தை தந்தார்கள். இருவரும் ஆர்வத்துடன் பொட்டலத்தை பிரித்தார்கள். ஹாய் பொம்மை, இந்த பொம்மைக்கு என்ன விலை இருக்கும் மாமி? வேணி கேட்டாள். விலைச்சீட்டை பார்த்து கண்டுபிடித்துக்கொள், மீனா மாமி கூறினாள். விலைச்சீட்டை பாருங்கள், அங்கே விலைச்சீட்டில் கிழிஞ்சிருக்கு இல்லையா? அதை பார்த்ததும் அவன் என்ன சொல்கிறான்? விலைச்சீட்டு கிழிந்துள்ளது, பொம்மையின் விலை என்ன? கண்டுபிடியுங்கள். அப்போ விலைச்சீட்டில் பொம்மையோட விலை கிழிஞ்சிருக்கு. ஐயோ கிழிஞ்சிருக்கு, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது மதியழகன் வேகமாக நோட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் இந்த பொருளோட விலையை கண்டுபிடிச்சான். எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பார்க்கலாமா? நமக்கு உங்களுக்கும் கண்டுபிடிக்க தெரியுமா? ஓ, கண்டுபிடிச்சாச்சா? வெரி குட். இப்போ நீங்கள் கண்டுபிடித்த விட சரியான பார்க்கலாமா? பாருங்கள், நான் இங்கே காட்டுறேன், நீங்களும் அதே மாதிரி நோட்டில் எழுதிக்கொள்ளுங்கள். சரியா? நம்ம மீனா மாமி நம்மளுடைய மதியழகனுடைய வீட்டுக்கு வந்தபோது அவங்க என்ன கொண்டு வந்தாங்க? மதியழகனுக்கும் வேணிக்கும் ஒரு பொட்டலங்கள் கொடுத்தாங்க இல்லையா? அந்த பொட்டலத்தை திறந்து பார்த்தபோது அதுக்குள்ளே என்னென்ன இருந்தது தெரியுமா? ஒரு பொம்மையும் பந்தும் காரும் இருந்தது. அதை அவங்க விரித்து பார்த்தபோது ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ உடனே நம்ம வேணிக்கு ஒரு சந்தேகம் வந்தது இல்லையா? பொம்மையோட விலை என்ன மாமி அப்படின்னு கேட்டபோது மாமி என்ன சொன்னாங்க? நீ இந்த விலைச்சீட்டை பார்த்து தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவள் விலைச்சீட்டை எடுத்து பார்த்தபோது அதில் பொம்மையோட விலை இருந்த பக்கம் கிழிந்திருந்தது. அப்போ விலை இல்லை. நீங்கள் நோட்டில் எழுதிக்கொள்ளுங்கள் குழந்தைங்களே, விலைச்சீட்டு. நோட்டில் இது போல் எழுதிக்கொள்ளுங்கள், விலைச்சீட்டு. அதில் பொம்மை சமம், இங்கே விலை எழுத வேண்டாம். அடுத்து பந்து சமம், இங்கே 28 ரூபாய். அடுத்ததா கார் சமம் 25 ரூபாய். மொத்தம் சமம் 72 ரூபாய். இதை நீங்கள் நோட்டில் எழுதிக்கொள்ளுங்கள். எழுதிட்டீங்களா? நமக்கு இப்போ 3 பொருட்களோட விலை தெரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே 2 பொருட்களோட விலை தான் கிடைச்சிருக்கு. 3வது பொருளோட விலை காணணும். ஆனால் மொத்த விலை இங்கே கொடுத்துருக்காங்க. விலைச்சீட்டில் இந்த மாதிரி மொத்த விலை கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த விலை எப்படி கண்டுபிடிக்கிறது? செஞ்சு பார்க்கலாம். வேறு பல வழிகளிலும் செய்ய முடியும். நான் இங்கே உங்களுக்கு ஒரு வழியை செய்து காட்டுறேன். நீங்களும் அதே மாதிரி எழுதிக்கொள்ளுங்கள் குழந்தைகளே. நீங்கள் நோட்டில் இது மாதிரி ஒரு கோடு போடலாம், இல்லைன்னா கீழேயும் செய்துக்கலாம். அப்போ நம்ம 2 விலைகளை கொடுத்துருக்காங்க இல்லையா? பந்தோட விலையும் காரோடைய விலையும். இதே முதல்ல கூட்டிக்கலாம். 28 கூட்டல் 25. இந்த 2 விலையும் நம்ம முதல்ல கூட்டிக்கலாம். எவ்வளோ வரும்? 8ம் 5ம். எவ்வளவு? 8 5 சேர்த்தினால் 9, 10, 11, 12, 13 இல்லையா? 13ல் எவ்வளோ ஒன்றுகள் இருக்கு? 3 ஒன்றுகளை இங்கே எழுதிக்கொள்ளுங்கள். இந்த ஒரு 10ஐ இங்கே எழுதிக்கொள்ளுங்கள். இப்போ இந்த 10களை எல்லாம் கூட்டுங்க. 2 10ம் 2 10ம் 1 10 எவ்வளோ ஆயிடுச்சு? 5 10கள் 53 ரூபாய். இப்போ 2 விலைகளையும் கூட்டும்போது 53 ரூபாய் கிடைத்தது. இந்த 53 ரூபாயுடன் எவ்வளவு கூட்டினால் 72 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதற்காக கோடு போட்டுட்டு இங்கே 72 அப்படின்னு போட்டுக்குங்க. இந்த கூட்டினா தானே நமக்கு 72 கிடைக்கணும். இங்கே தான் நமக்கு விலை கண்டுபிடிக்க வேண்டியது இல்லையா? பொம்மையோட விலை கூட்டினா தானே 72 ரூபாய் கிடைக்கும். அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஒன்றுகள் இடத்துல 2 ஒன்றுகளும் 10 இடத்துல 7 10களும் இருக்கு. 53உடன் எவ்வளவு கூட்டினால் 72 கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம எழுதி இப்படி பார்க்கும்போது ஒரு முறையில்
மூன்றுடன் எவ்வளவு கூட்டினால் 2 ஒன்றுகள் கிடைக்கக்கூடிய ஒரு எண் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். மூன்றுடன் 2 ஒன்றுகள் வரக்கூடிய ஒரு எண் கிடைக்கிற வரைக்கும் நீங்க சொல்லி பாருங்க. 3 முடிந்து 4 இருக்கா? இல்லை. 5ல் இல்லை. 6ல் இல்லை. 7ல் 8ல் 9ல் 10 11 12. இப்போ 12 சொல்லும்போது நமக்கு 2 ஒன்றுகள் கிடைக்கக்கூடிய ஒரு எண் கிடைத்தது. எத்தனை விரலை நீட்டியிருக்கோம்? 9 விரல் நீட்ட போது 12 கிடைத்தது. 12 கிடைத்தது. அந்த 2 தான் இங்க இருக்கிற இரங்கள். எத்தனை விரல் விட்ட போது வந்தது? 9 விரல் விட்ட போது வந்தது. 9 3 12. 12ல் 2 இங்கே போட்டிருக்கோம், மீதி ஒரு 10 இருக்கு. இந்த ஒரு 10 இங்கே இந்த 5 கூட கூட்டிக் கொள்ளுங்கள். 5 1 எவ்வளவு? 6. 6 முடிந்து 7 10 கிடைக்கணும்னா 6 10கள் கூட எவ்வளோ கூட்டினால் 7 10 கிடைக்கும்? ஒரு 10 சேர்த்தினால் நமக்கு 7 10 கிடைத்தது. இப்போ விடை நமக்கு கிடைத்தது இல்லையா? 19. 19 ரூபாயை இங்கே எழுதி கொள்ளுங்கள். அப்போ நமக்கு விடை கிடைத்தது 19 ரூபாய். பொம்மையின் விலை இப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சது? 19 ரூபாய். இது சரியா என்று பார்க்கலாமா? 9 8 17 17 5 22. 22க்கு 2 இருக்கு, மீதி 2 10. 2 10 ஒரு 10 3 10 5 10 7 10. சரியான விடை. இப்போ நமக்கு விடை சரியா வந்திருக்கு. பொம்மையோட விலை கிடைத்தது. இப்போ மீனா மாமி வந்துட்டு பொம்மையோட விலை எவ்வளோன்னு கேட்டபோது மதியழகன் வேகமாக இது மாதிரி ஒரு முறையில் கணக்கு செஞ்சுட்டான். நீங்களும் அதே மாதிரி வேறு ஏதாவது முறை உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் நீங்கள் இது மாதிரி செய்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்புங்கள். குழந்தைங்களே இதே மாதிரி ஒரு கணக்கு 127வது பக்கத்தில் பாருங்க. விலை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற கணக்கில் அருணும் அமலும் பொருட்கள் வாங்கின ஒரு விலை சீட்டு அங்கே கொடுத்துருக்காங்க. அருணோடது கண்டுபிடிச்சா அடுத்தது அமலோடதும் நீங்கள் அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். அப்புறம் 2 பேரில் யார் அதிக விலையில் பொருட்கள் வாங்கியிருக்காங்க, அவங்களோட அந்த மொத்த விலை யாருடையது கூடுதல் அப்படின்னு கண்டுபிடிச்சு எவ்வளவு 2 பேருக்கு இடையில வித்தியாசம் காணுங்க. வித்தியாசம் காணணும்னா என்ன செய்யணும்? கழித்தல் இல்லையா? பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்தால் போதும். செய்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்புங்கள். குழந்தைங்களே இன்றைய வகுப்பில் நம்ம பல செயல்பாடுகளையும் பார்த்தோம் இல்லையா? மதியழகன் கடைக்கு போனது, அந்த பொருட்களெல்லாம் வாங்கினா மொத்தம் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் ராணி வாங்கின பொருட்களோட விலையும் கண்டுபிடிச்சோம். அப்புறம் பொருளோட விலையை நம்ம ரூபாய் நோட்டை சில்லறையாக்குறது படித்தோம் இல்லையா? ரூபாய் நோட்டுகளை எந்தெந்த ரூபாய் நோட்டுகள் சேர்ந்து அந்த ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு படித்தோம். கிலோகிராம் சொல்கிறது என்னது, அது எதில் வச்சு நம்ம பார்க்குறோம், எதையாக்கோ அதை பார்க்குறக்கு உபயோகிக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கடைனா என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கடையில் பொருள் வாங்கும்போது நமக்கு விலைச்சீட்டு வேணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கடையில் விலை விவர பட்டியல் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? குழந்தைகளே, இப்போ நம்ம செயல்பாடுகள் செய்கிறது மட்டும் இல்லை, நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும், கணக்கெல்லாம் நல்லா படிக்கணும், தமிழை படிக்கணும், சூழ்நிலையில் நம்மளோட சுற்றுப்புறங்களையும் படிக்கணும், நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்லா உதவி செய்யணும், மதிக்கணும். அப்புறம் காலையில் எல்லா நல்ல பழக்கங்களையும் நீங்கள் கடைப்பிடித்து வரணும். நல்ல உணவாக சாப்பிடுங்க, அறுசுவை உணவை கலந்து அடிக்கடி சாப்பிடுங்க. அதிகமாக தூக்கம் வைக்காதீங்க, நல்லா தேவையான அளவு தூங்குங்க. வெயில் காலம் வருது, தேவையான அளவு தண்ணீர் குடிங்க. பாதுகாப்பாக இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறும் உங்களது விமலா டீச்சர். பை.